ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு YummySpicyTamilKitchen. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி தாங்க பண்ண போகிறோம். இது பண்ணி கொடுத்தீங்க ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்துகிட்டு இது மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ குருமா அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் கொஞ்சமாக வதக்கிக்க போகிறோங்க. 2 நிமிடங்கள் போதும், அதிக நேரம் வதக்க வேண்டாம். நம்ம பச்சையாக போட்டு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் பச்சை வாசனை அடிச்சு கிடக்கும். இது மாதிரி வதக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நாம் இதை நல்லா வதக்கலாம். 2 நிமிடங்கள் சரியாக போதுங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் 2 பூண்டு பற்களை ஒரு பச்சை மிளகா அந்த பீட்ரூட் வதக்கணும் இல்லையா, அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு. நம்ம பீட்ரூட்டை அரைச்சிட்டு தாங்க அந்த மாவு பிசைய போகிறோம். இப்போ பீட்ரூட்டை அரைச்சி வச்சாச்சு. பூண்டு பற்கள் 2, ஒரு பச்சை மிளகாலாம் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், இந்த கலர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி ஊற்றுற தண்ணி தாங்க, நம்ம தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இந்த பீட்ரூட்டை அரைச்சது, கோதுமை மாவு எல்லாமே சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள் அந்த கலர் கண்ணை பறிக்குது. அப்புறம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த மாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் சப்பாத்தியுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் இந்த மாவு வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாங்க. இது அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆயில் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விடாமே நல்லாயிருக்கும், ஆயில் சேர்த்தாலுமே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த சாஃப்டாக பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, தொட்டுக்கு குருமாவோட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.